ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் வந்து பார்ப்பீங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரியுடைய 7ஆம் நாள், தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தையுடைய 24ஆம் நாள், கிழமை அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமை ரொம்பவே சிறப்பான சனிக்கிழமை. அப்படி என்ன சிறப்பான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய சனிக்கிழமை தேய்பிரையில் தை மாதத்துடைய சஷ்டியானது வருது. நாளை நாள் வரக்கூடிய இந்த சஷ்டி சனிக்கிழமை வர்றதுனால ரொம்ப எச்சரிக்கையாக கருதப்படுது. ஆல்ரெடி இந்த மாதத்தில் வளர்பிறையில் ஒரு சஷ்டி வந்திருந்தது. இப்போ தேய்பிரையிலி சஷ்டியானது வருது. அதுவும் சனிக்கிழமையே வருது. ஸோ இந்த மாதம் சனிக்கிழமையில தான் 2 சஷ்டியுமே வந்திருக்கிறது ஒரு சிறப்பு. இப்போ நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த தேய்பிரை சஷ்டியில் 12 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு ஏற்ப சில விஷயங்களை செய்யணும். அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தை பிறந்தா வழி பிறக்கும் என்ற பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த பழமொழிக்கேற்ப ரொம்ப சிறப்பான மாதமாக தை மாதமானது விளங்குது. தையில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே சிறப்பான நாட்கள் தான். சுபகாரியங்கள் மேற்கொள்வதற்கு சுபமான மாதமாகவும் தை மாதமானது கருதப்படுது. இப்பேற்பட்ட தை மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சஷ்டி வரும்போது அதை விற்றக்கூடாது. சஷ்டியில் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் சஷ்டியுடைய முருகன் அருளால் நீங்கள் நினைத்த காரியம் அத்தனையுமே வந்து கைகூடும். அதனால் இந்த நாளை மட்டும் நாளை நாள் மிஸ் பண்ணிடாதீங்க. வருமான தடை நீங்கி செல்வம் செழிக்க உங்கள் 12 ராசிக்காரங்களும் நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, அதை கட்டாயம் தெரிஞ்சுக்குங்க. அதை மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. பொதுவாக உத்தியோகம், தொழில், வியாபாரம் என்று வருமானம் தரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு சில பரிகாரங்களை செய்வதன் மூலம் செல்வம் செழிக்கும் என்று சூட்சமம் இருக்குது. நீங்கள் வேலைக்கு செல்லக்கூடிய முன் இதனை செய்துவிட்டு நாளை நாள் செல்வதால் நாளை நாளில் வரக்கூடிய லாபம் இரட்டிப்பாகும் என்பது நம்பிக்கை. உங்கள் ராசிக்கு செல்வம் செழிக்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 12 ராசிக்காரங்களுமே இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் தடையில்லா வருமானத்தை பெற முடியும். அதை பற்றிய சுவாரஸ்யமான தாள்களை இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாருங்க அதை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மேசராசி. மேசராசிக்காரங்க நாளை நாள் முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து வரணும். அது பால், பன்னீர், தயிர், பஞ்சாமிர்தம் இந்த மாதிரி எது வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். இதனால் உங்களுடைய வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும், செல்வ செழிப்பு ஏற்படும். ஸோ மேசராசிக்காரங்க நாளை நாள் பண்ண வேண்டியது அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கறது. ரெண்டாவது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்க நாளை நாள் சனிக்கிழமை வேலைக்கு செல்லும் பொழுது வழியில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கு தானமாக ஏதாவது தீவனத்தை கொடுத்து விட்டு செல்லணும். அருகில் இருக்கக்கூடிய கடைக்கு சென்று வாழைப்பழம் வாங்கி கொடுத்தாலே போதும். உங்கள் வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கள் செல்வ செழிப்பு உண்டாகும். ஸோ ரிஷபராசிக்காரங்க நாளை நாள் பசுக்களுக்கு தீவனம் வாங்கி கொடுக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் நெக்ஸ்ட்டு மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்க உங்கள் வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கள் நாளை நாள் முருகன் கோவிலுக்கு சென்று பச்சை பயிரை வந்து தானம் செய்யணும். அதுபோல் நாளை நாள் வீட்டுக்கு சுமங்கலி பெண்களை ஒருவரை அழைத்து அவங்களுக்கு வளையல் மற்றும் மஞ்சள் குங்குமம் கொடுத்து வழி அனுப்பணும். இதை நாளை நாள் செய்தீங்கன்னா உங்களுக்கு வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நல்ல ஒரு இது வந்து உண்டாகும். ஸோ மிதுன ராசிக்காரங்க செய்ய வேண்டிய விஷயம் நாளை நாள் இதுதான். அப்புறம் கடகராசி. கடகராசிக்காரங்க உங்கள் வீட்டில் வெளிப்புறமான இடங்கள் அல்லது மொட்டை மாடிகளில் மண் சட்டியில் தண்ணீரை வந்து நாளை நாள் நிரப்பி வைக்கணும். ஏன்னா அதனை குடிக்க வரக்கூடிய பறவைகளுக்கு நீங்கள் தாகம் தீர்க்கிறது தான் நாளை நாள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும். முருகன் கோவிலுக்கு நாளை நாள் பசும்பால் வாங்கி அபிஷேகம் செய்யுங்க. ஒன்று அதை செய்யுங்க, இல்லைனா மண் சட்டியில் தண்ணீரை வந்து நிரப்பி வைங்க. இதை செய்தீங்கன்னா நான் சொன்னது போல் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும்.
அப்புறம் சிம்ம ராசிக்காரங்க நாளைய சனிக்கிழமை சஷ்டியில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தலைக்கு பக்கத்தில் ஒரு சொம்பில் தண்ணீரை நிரப்பி வைத்து கொள்ளுங்க. மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை அந்த தண்ணீரை உங்கள் வீட்டின் கிழக்கு பகுதியில் தெளிங்க. இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கி வருமானம் பெருகும் என்பது ஐதீகம். ஸோ கிழக்கு பகுதியில் செடிகள் உங்கள் வீட்டில் வைத்திருந்தால் அந்த செடிகளுக்கு ஊற்றலாம், நல்ல பலன் கிடைக்கும். செம்பு அல்லது பித்தளை மட்டும் பயன்படுத்துவது உத்தமம், சில்வர் பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி சிம்மம் ராசிக்காரங்க நாளை நாள் நிறைஞ்ச மனசோடு பரிகாரம் பண்ணுங்க. அப்புறம் கன்னிராசிக்காரங்க முருக பகவானுக்குரிய செந்நிறத்தை நாளைய சனிக்கிழமை உடுத்தி கொள்வது அதிர்ஷ்டத்தை தரும். ஸோ சனி பகவானுடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் வருமான தடை நீங்கும். அதனால் ஒரு சிறு கைக்குட்டையாவது நாளை நாள் அந்த நிறத்தை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் கோவில்களில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கு வெல்லம் கலந்த கோதுமை மாவை கொடுக்கணும். இதை கொடுத்தீங்கன்னா செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். அதனால் கன்னிராசிக்காரங்க இந்த தானத்தை நாளை நாள் முருகனை நினைத்து செய்திடுங்க. அப்புறம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பணம் பல வழிகளில் வந்தாலும் வந்த வழியே சென்றுவிடும். இந்த சூழ்நிலை மாறி செல்வ செழிப்பு உண்டாக நாளைய சனிக்கிழமை அபிஷேக பிரியரான முருகப்பெருமானுக்கு இளநீர், பசும்பால், பன்னீர் இந்த 3ல் ஏதாவது உங்களால் முடிந்த அளவிற்கு வாங்கி தானம் செய்ய வேண்டும். 3மே தானம் செய்தாலும் சரி, இல்லை 3ல் 1 தானம் செய்தாலும் சரி, நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும். அப்புறம் விருச்சக ராசிக்காரங்க நிறைய வருமான ரீதியான பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் வருமான தடைகள் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாக நாளை நாள் முருகன் கோவிலுக்கு இந்த சனி சஷ்டி நாளில் அபிஷேக பொருட்கள் மற்றும் கடலை பருப்பை நைவேத்தியம் செய்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால் விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு பரிகாரத்தை நாளை நாள் செய்திடுங்க. அப்புறம் அடுத்ததா தனுசு ராசிக்காரங்க நாளைய சனிக்கிழமை மஞ்சள் நிறத்தில் ஆடையை உடுத்தி வீட்டில் முருகனுடைய சஷ்டியை படிக்க தெரியாதவங்க அதனை பாடல்கள் மூலம் ஒழிக்க செய்வது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா நன்மை தரும். பின்னர் 5 முக குத்துவிளக்கு ஒன்றில் தாமரை தண்டு திரிய போட்டு நெய்தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா வருமானத்தில் இருக்கக்கூடிய பெரிய தடைகள் எல்லாம் நீங்கும். பகைவர் தொல்லையெல்லாம் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும். அதனால் தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு விஷயத்தை நாளை நாள் செய்ய மறக்காதீங்க. அப்புறம் மகர ராசிக்காரங்க நாளை நாள் வீட்டில் சனிக்கிழமை சஷ்டியில் துளசி செடியை வளர்க்கணும். இல்லைன்னா அதை நாளை நாள் வாங்கி வளருங்க, கட்டாயம் இதை செய்யுங்க. துளசி செடி இல்லாதவங்க நாளை நாள் துளசி மாலையை வாங்கியாவது முருகனுக்கு சாத்தி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருங்க. துளசி செடி வைத்திருக்கிறவங்க நாளை சனிக்கிழமை துளசி செடிக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாங்க. இதனால் வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் யாவும் நீங்கும். அதனால் மறக்காமல் இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. அப்புறம் கும்பராசிக்காரங்க நாளை சனிக்கிழமை சஷ்டியில் சனி பகவானையும் சேர்ந்து வணங்குவது மிகவும் விசேஷமானது. கோவிலுக்கு சென்று நவக்கிரக சன்னதியில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நேராக நிற்காம ஒரு புறமாக நின்று எல்தீபமேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி சனிக்கிழமை உங்களால் முடியும் போது இதை நீங்கள் செய்கிறதுனால வருமான தடைகள் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும். முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய நவக்கிரகத்தில் சனி பகவானை வழிபாட்டாலும் சரிதான், இல்லை வேறு கோவிலில் சனி பகவானை வழிபாட்டாலும் சரிதான். ஆனால் சனி பகவானை நான் சொன்னது மாதிரி வழிபாடு செய்யணும். அப்புறம் ஃபைனலாக மீனராசிக்காரங்க நாளைய சனிக்கிழமை முருகன் வழிபாடு செய்து வருவது விசேஷம். உங்கள் ராசிக்கு குரு மற்றும் முருகர் செல்வ செழிப்பை கொடுப்பார். நாளை நாள் மஞ்சள் நிற உடை அல்லது மஞ்சள் கைக்குட்டையாவது கையில் வைத்து கொண்டு இவர்களுக்கு மஞ்சள் நிற நெய்வேத்தியம் படைத்து வழிபாடு செய்வது யோகத்தை தரும். அதாவது லட்டு அந்த மாதிரி மஞ்சள் நிறம் இருக்கக்கூடிய நெய்வேத்தியத்தை படைக்கணும். ஸோ இந்த மாதிரி செய்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தடைகள் உங்களுக்கு நீங்கும். ஸோ 12 ராசிக்காரங்களுக்குமே நாளைய சனி சஷ்டியை முன்னிட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்தால் நல்லது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணதான் அனைவரும் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கூட வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கேற்ப நாளை நாள் செய்ய வேண்டிய இந்த தானங்கள் பற்றி தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.